எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெண்டைக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சிடணுன்னு ஒரு 6 வரமிளகாய்ங்க, அதுக்கப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, வெந்தயங்க, அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய்ங்க. இது மட்டும் நல்லா நம்ம வறுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ தேங்காய் நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாங்க. புளி இதிலையே போட்டு நம்ம ஒரு இது பண்ணிக்கலாங்க. புளி இப்போது நம்ம இதையே நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடலாங்க. ஆறுட்டு பாருங்கள், இந்த அது வரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம வெட்டி வச்ச வெண்டைக்காயில் சேர்த்து நல்லா அந்த வலுவலுப்பு போகிற மாதிரி நல்லா நம்ம வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்கிட்டுங்க. அந்த வலுவலுப்பு போகிற மாதிரி கொஞ்சம் வணக்கிக்கலாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் இது ஸ்டேஜில் வணங்கிருச்சுங்க. நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. மாற்றி வச்சுட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து அரைச்சாச்சுங்க. இந்த வறுத்து அரைச்சிக்கிறது சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் குழம்பு வைங்க, சூப்பராக இருக்குது. இதிலே பாவக்காய் நம்ம செய்யலாங்க. அந்த மாதிரி செய்யறதுக்கு இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நம்ம வெண்டைக்காய் வதக்கினதுலேயே எண்ணெய் மட்டும் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. 2 வெந்தயம் போட்டுக்கலாங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டும் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கிட்டு இப்போ பாருங்கள், பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா வணங்கிட்டுங்க. பச்சை போகிற வரைக்கும் வணங்கிட்டுங்க. கொஞ்சம் இது கூடவே நம்மளுக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இந்தளவுக்கு நான் கல்லுப்பு போட்டுருக்குறேன். பேஸ்ட் நல்லா வணங்கி எண்ணெய் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வச்சுட்டுங்க. நம்ம எவ்வளவு தேவையோ அப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா பிரிஞ்சு வரைக்கும் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதாகிடுச்சுங்க. நம்ம இப்போ நம்ம குழம்பு தேவைக்கேற்ப குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறோங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு கத்திரிக்காய், ஒரு 2 கத்திரிக்காய் இருந்துச்சுங்க. சரியா, அது வேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குழம்பு மாதிரியே கத்திரிக்காய் போடுறோங்க. இந்த கத்திரிக்காய் கொதிக்கிட்டுங்க. வெண்டைக்காய் கத்திரிக்காய் புளி குழம்புன்னு வச்சுக்கலாங்க. நம்ம இது நல்லா இப்படி இந்த ஸ்டேஜில் போட்டால் வெண்டைக்காய் குழம்புங்க. இது இன்னும் கொஞ்சம் சுண்டி ஒரு போட்டால் வெண்டைக்காய் கிரேவி மாதிரியும் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவி 2 நாளைக்கும் கூட வச்சுக்கலாங்க. மண் சட்டி இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க. கொதிக்கிட்டுங்க. நல்லா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அந்த வெண்டைக்காய் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காய் ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. வெண்டைக்காய் வெந்து வருதுங்க.
எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் கிரேவிங்க இது. எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கிரேவினா கிரேவியாக இப்படி மாதிரி வச்சுருங்க. இல்லை அது ஊற்றி விட்டா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் இதுக்கு இன்னொரு ஸ்டேஜ் இறக்கிட்டுருங்க. பயங்கரமாக இருக்குதுங்க. இத்தனோடு குழம்பு ஊற்றி அவ்வளோ ஒரு குண்டா சோறே சாப்பிட்லாங்க. அந்தளவு சூப்பராக இருக்குதுங்க. வீடே மணக்குதுங்க. அந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு அல்டிமேட்டாக இருக்குதுங்க அந்த டேஸ்ட்டு. உண்மையாகவே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய்ங்க.